Hi friends. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க் உடைய ஆன்லைன் பேங்கிங் ஆப் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து HNB பேங்க் வழங்கி இருக்க ஆன்லைன் பேங்கிங் ஆப் பத்தி பார்த்திருந்தோம். அந்த ஆப் பாத்தீங்கன்னா நான் வந்து குயிக்காவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பட் இந்த அப்ளிகேஷனை பாத்தீங்கன்னா நான் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அவங்க சொன்னாங்க. இந்த விஷயங்களை நீங்க பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸை பார்க்குற அளவுக்கு மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டாங்க. சோ லாஸ்டா பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 தடவை கால் பண்ணி அதுக்கு பிறகு தான் இந்த ஆப்பை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணேன். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கு. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த YouTube சேனல் இப்பதான் பார்க்கறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. HNB டிஜிட்டல் பேங்கிங் ஆப்பை வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே குறைவான டைம் தான் போணுச்சு. ஸோ நான் ஈஸியாகவே வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம வந்து அந்த ஆப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்கில் Combank டிஜிட்டல் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நான் ப்ளே ஸ்டோரில் பார்த்து ஓப்பன் பண்ணும்போது அதுதான் அந்த அப்ளிகேஷனாக இருந்துச்சு. பட் ப்ளே ஸ்டோரில் பார்த்து அந்த அப்ளிகேஷனை நான் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஆப்ஷன் எனக்கு காட்டவே இல்லை. ஸோ எனக்கு அது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக போயிருச்சு, ஏன் எனக்கு இந்த ஆப்ஷன் காட்டலை அப்படிங்கிறது. சோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பேங்க்குக்கு வந்து கால் பண்ணேன். அதாவது கமர்ஷியல் பேங்க்குக்கு வந்து கால் பண்ணேன். கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஏன் எனக்கு வந்து இந்த ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற ஆப்ஷன் வந்து காட்டுதில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்ன முக்கியமான விஷயம், சோ இந்த பேங்க் அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த விஷயங்களை வந்து கட்டாயம் நீங்களும் பண்ணணும். சோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்களை நம்ம பேசி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நீங்க வந்து கட்டாயம் உங்களுடைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்க கொடுத்திருக்கணும். அந்த இமெயில் அட்ரஸ் நீங்க கொடுத்திருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கு அடுத்து இருக்க எல்லா ப்ராசஸுமே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதை பண்ணவே முடியாது. அதாவது Combank டிஜிட்டல் அப்படிங்கிற அப்ளிகேஷனை உங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியும், பட் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. உங்களுடைய பிரான்ச்ல வந்து நீங்க கட்டாயம் நீங்க இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணும்போது, அதாவது அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிருப்போம். அந்த ஃபார்ம்ல வந்து கட்டாயம் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்திருக்கணும். அந்த இமெயில் அட்ரஸ் இப்போ ஒர்க் பண்றதா இருக்கணும். அது ஒர்க் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இதுல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ரிக்வெஸ்டேஷனே உங்களுக்கு போடுறதுக்கான சான்ஸ் கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன்ல நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அதுக்கு பிறகு நான் கால் பண்ணதுக்கு பிறகு இந்த விஷயங்களை வந்து சொன்னாங்க. சோ நான் ஓகே, நான் என்னோட இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்திருந்தேன், அதனால அவங்க ரிக்வெஸ்டேஷனை வந்து அவங்களே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இமெயில் அட்ரஸ் கொடுத்துலாட்டி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். சோ அது கேட்டதுக்கு அவங்க சொன்னது, நீங்க பிரான்ச்சுக்கு போயிட்டு மறுபடியும் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து உங்களுடைய ஆன்லைன் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான அப்ளிகேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக ரெஜிஸ்டர் பண்றோம். பட் இதுக்கு பாத்தீங்கன்னா லாங் ப்ராசஸ் ஒன்று கொடுத்திருந்தாங்க. சோ அதுக்கு பிறகு ரிக்வெஸ்ட்டை வந்து அவங்க சென்ட் பண்ணதுக்கு பிறகு ஒரு நாள் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் வந்து கால் பண்ணி சொன்னதுக்கு பிறகு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணி எனக்கு ஒரு நாள் போகும், அந்த சர்வீஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சோ நானும் ஒரு நாள் வெயிட் பண்ணேன், பட் ஆக்டிவேட் ஆகல. பாத்தீங்கன்னா அடுத்த நாள் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அதுவும் கொலம்போல இருந்து ஒரு கால் வந்துச்சு. அந்த கால் வந்தோன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேங்கிங்க்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. சோ அவங்க வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. சோ அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு பிறகு தான் எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு ஆன்லைன்ல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எனக்கு அந்த அப்ளிகேஷன்ல வந்து ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆனிச்சு. சோ இதுல பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். சோ இந்த லாங் ப்ராசஸ்னால தான் இந்த ஆப்பை பத்தி நம்ம வீடியோ போடுறதுக்கு இத்தனை நாட்கள் ஆகிருச்சு. நம்மளுக்கு வந்து 2 தடவை கால் பண்ண வரும். அந்த விஷயம் மட்டும் நம்ம பண்ணியே தான் ஆகணும். நம்மளுக்கு ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த விஷயம் பண்ணி ஆகணும். ஆப்பை வந்து நம்ம ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து லாஸ்ட்டா வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அளவுக்கு கொண்டு வந்தோம் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். சோ அடுத்து நம்ம அந்த விஷயத்தை தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையான்னு. பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து நம்மளுக்கு Play Store, App Store ரெண்டுலயுமே டவுன்லோட் பண்ணலாம். நீங்க Combank டிஜிட்டல் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். சோ இந்த அப்ளிகேஷனை வந்து எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிருங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு ஓப்பன் அப்படின்னு ஷோ ஆகுது. நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு நம்ம மிச்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா அதோட இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூசர் நேம் அப்புறம் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ரோல்டு Combank டிஜிட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அது ஒரு ஆர்டராக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த Combank டிஜிட்டல் அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இதை யூஸ் பண்ணவே முடியாது. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பர் வந்து நமக்கு என்டர் பண்ண சொல்லிருப்பாங்க. சோ நேஷனல் ஐடி நம்பரை வந்து உங்களுக்கு என்டர் பண்ணலாம். சோ அதை நீங்க என்டர் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அக்கவுண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லிருப்பாங்க. சோ உங்களுடைய கமர்ஷியல் பேங்க் அக்கவுண்ட் நம்பரை வந்து அந்த இடத்துல என்டர் பண்ணுங்க.
என்டர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அது ஓகே ஆனதுக்கு பிறகு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிறதெல்லாம் சரியாக ஃபில் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா +94 அப்படின்னு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு போங்க. பட் 0 வந்து என்டர் பண்ணாதீங்க. அப்படியே உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிட்டு போகலாம். இந்த இடத்துல நீங்கள் கட்டாயம் இந்த பேங்க்கு கொடுத்துருக்க நம்பரை தான் நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய பேங்க்ல இருந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க பேங்க்கு கொடுத்துருக்க நம்பருக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பர் வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம் கட்டாயம் உங்களுக்கு வந்து இதுக்கு எடுத்துருக்க ப்ராசஸை வந்து பண்ண முடியாது. ஸோ எல்லா ஆன்லைன் பேங்கிங்லையும் நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய நம்பர் வந்து அப் டு டேட்ல வந்து இருக்கணும். ஸோ வெரிஃபிகேஷன் கோடை வந்து நம்ம என்டர் பண்ணிடலாம். ஸோ என்டர் பண்ணதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் இருக்க ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ வெரிஃபிகேஷன் கோடை என்டர் பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ இதே விஷயம் பார்த்தீங்கன்னா HNB டிஜிட்டல் பேங்கிங்லையும் நான் சொல்லியிருப்பேன். அதே விஷயம் தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு விருப்பமான யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஞாபகம் இருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எந்த டைமா இருந்தாலும் இந்த ஆப்ல வந்து லாகின் பண்றதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் டைம் போனதுக்கு பிறகு நம்மளுக்கு ஓகே ஆகிரும். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் நேம் நீங்க யூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து 5ல இருந்து 12 கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதுல ஏதாவது ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணணும். கேபிட்டல் லெட்டர் சிம்பிள் லெட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் கேஸ் வந்து நீங்க இது எதுவுமே இல்லாம யூசர் நேம் வந்து என்டர் பண்ணீங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கட்டாயம் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுடைய யூசர் நேம் வந்து என்டர் பண்ணணும். ஸோ நல்ல ஞாபகம் இருக்க யூசர் நேம் வந்து கட்டாயம் என்டர் பண்ணுங்க. இதை நல்லாவே ஞாபகம் வச்சிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே முக்கியமான விஷயங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்டர் பண்ணும்போது எந்த ஒரு சிம்பிளுமே என்டர் பண்ணல. ஸோ என்டர் பண்ணாதனால எனக்கு எரர் அப்படின்னு ஷோ ஆனிச்சு. ஏன்னா நான் இதை உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை என்டர் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அக்ரி அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சப்மிட் பண்ண முடியாது. ஸோ சப்மிட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எரர் வந்து ஷோ ஆகும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம எந்த ஒரு சிம்பிளோ நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ கட்டாயம் வந்து நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட்ல ஒரு சிம்பிள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ யூஸ் பண்ணா மட்டும்தான் இதுக்கு எடுத்துருக்க ப்ராசஸை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதை நீங்க சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணி உங்களுக்கு வந்து லாகின் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த யூசர் நேம் என்டர் பண்ணி உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணிட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஓகே பண்ணதுக்கு பிறகு இந்த பெர்மிஷனை அலோவ் பண்ணதுக்கு பிறகு வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஆப்புக்கு போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெப் ப்ரௌசரில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஓகே ஆனதுக்கு பிறகு நம்ம அப்ளிகேஷனுக்கு போய் மறுபடியும் வந்து நம்மளுடைய விஷயங்களை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ண டிவைஸை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ உங்களுடைய ஃபோன் தான் அந்த டிவைஸ். ஸோ கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோன் வந்து மேலே ஷோ ஆகும். அந்த டிவைஸ் நேம் வந்து ஷோ ஆகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் மீ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டப் பண்ணலாம். டப் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் ஃபிங்கர் பிரிண்டோ பின்னோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் மறுபடியும் லாகின் ஆகும்போது இதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ண தேவைப்படாது. ஸோ அதனால தான் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டை என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஈஸியாக வந்து உங்களை ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு பண்றாங்க. சோ விருப்பம்னா உங்களுக்கு வந்து இதை எனேபிள் பண்ணி வைக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் பாஸ்வேர்ட் அடிச்சு லாகின் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் பாஸ்வேர்ட் அடிச்சு லாகின் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் ஒரு பின் நம்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதாவது ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஓடிபியை என்டர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய டிவைஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் கட்டாயம் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்ம எனேபிள் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்ம பண்ணிட்டோம்னா ஓகே ரெஜிஸ்டர் டிவைஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிரும். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பரை ஷோ பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு நம்மளுடைய அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து ஷோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெபிட் கார்டை வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்க எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல அந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து அந்த அளவு விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸை வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு வித்ட்ரா பண்ணதாக இருந்தாலும் சரி, காசு டிபாசிட் ஆனதாக இருந்தாலும் சரி, இந்த அளவு விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து சகல விதமான டீட்டெயில்ஸும் கொடுத்துருல, ஒரு குறிப்பிட்ட அளவு டீட்டெயில்ஸை மட்டும் தான் அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. இதே பார்த்தீங்கன்னா HNB பேங்க்ல வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை கிளிக் பண்ணோன்னே நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு போகலாம். ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி இருக்கல. ஸோ அதனால தான் நான் பேங்க்குக்கு கால் பண்ணி இந்த விஷயங்களை வந்து பண்ண வேண்டியது ஆகிருச்சு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில் இந்த அளவு விஷயங்கள் தான், ரொம்பவுமே சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். பட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேங்கிங் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கால் பண்ண வச்சு தான் கடைசியாக இதை ஆக்டிவேட் பண்ண வச்சாங்க. ஸோ அதுதான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்த அப்ளிகேஷனில் பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Combank டிஜிட்டல் அப்படிங்கிறத வந்து
ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டோம். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்புக்குள்ளே போனோன்னே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்த ஆப்பில் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கல. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வச்சு நம்மளுக்கு வந்து லாகின் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் லாகின் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மூலமாகவே நம்மளுக்கு லாகின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லாட்டி நீங்கள் வந்து கட்டாயம் போய் பேங்க்கு கால் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் பேங்கிங் வந்து செஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு HNB நிறுவனம் வழங்கியிருக்க அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணாலே எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் பேங்க்கு கால் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேங்க்கில் எப்படி நம்மளுக்கு வந்து பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருந்தாலோ, பில் பேமெண்ட் கொடுத்துருந்தாலோ, எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருந்தாலோ எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்லேருந்து அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது கூட பார்த்தீங்கன்னா இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, டொமஸ்டிக் பேமெண்ட்ஸ், அப்புறம் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ், பில் பேமெண்ட்ஸ், கார்ட் பேமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நம்ம டொமஸ்டிக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம யாருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அதை சென்ட் பண்ணுறோமோ அவங்களுடைய நம்பரை வந்து என்டர் பண்ணணும். ஸோ இந்த அளவு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்டர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம அக்ரி பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து பில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த பில் பேமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பில் பேமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சர்ச் பண்ணலாம். ஸோ சர்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பில் பேமெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட்டை வந்து மேக் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸும் இந்த இடத்துல உங்களுக்கு பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல 3 பேமெண்ட் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஓன் கிரெடிட் கார்டு பேமெண்ட், இன்டர் பேங்க் கிரெடிட் கார்டு பேமெண்ட், கேஷ் அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து HNB பேங்க்ல மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த அளவு இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. பட் இதில் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது போதுமான விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். ஸோ உங்களுடைய பேலன்ஸ், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி காசு வந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள், என்னென்ன ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அனலிட்டிக்ஸ், அப்கமிங் பேமெண்ட்ஸ் என்ன மாதிரி இருந்தால் எல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தேவையான விஷயங்களை மட்டும் ஷோ பண்ணுறாங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா HNB பேங்க்கில் இன்னும் பல விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் டிபாசிட் பேமெண்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இதிலிருந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிபாசிட் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதிலிருந்து ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட்டாக இருந்தாலும் டிபாசிட் பண்ண ஒரு ஈஸியான மெத்தடை வந்து கொடுத்துருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓரளவு நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது எந்த அளவு நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு HNB பேங்கோட பார்க்கும்போது இதில் இருக்க இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சு பேமெண்ட்ஸை மேக் பண்ணலாம். இதே ஒரு தெரியாத நபர் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாருன்னா இது வந்து ரொம்பவுமே பிரச்சனையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முன்னாடி கட்டாயம் இந்த அப்ளிகேஷனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பேமெண்ட் மெத்தட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ அப்ளிகேஷனில் இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து Combank டிஜிட்டல் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் போகுது, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். இந்த வீடியோட ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் ஆஃப்லைன்லேயே நம்ம நிறைய விஷயம் பண்ண வேண்டியதாயிருச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பற்றி நம்ம இவ்வளோ விஷயங்களும் சொல்ல வேண்டியதாக போயிருச்சு. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணினா கட்டாயம் வந்து ஆன்லைனில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட்டாக நம்மளுக்கு செஞ்சு முடிக்கலாம். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுடைய நண்பர்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சுக்கிறோம்னா கட்டாயம் கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.